தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்காக ஒட்டுமொத்த மாநிலமும் காத்திருக்கும் நிலையில் கோட்டையை கைப்பற்றப் போவது யார் என்பதில் அதிமுக மற்றும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இடையே ரகசிய பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. அதிமுக தவேக இடையே உண்மையிலேயே ரகசிய பேச்சுவார்த்தை நடக்கிறதா? அரசியல் வட்டாரங்களில் இதுதான் தற்போதைய மிகப்பெரிய கேள்வியாக மாறியுள்ளது. வெளியில் ஒரு பக்கம் கடும் விமர்சனங்கள், மறுபக்கம் அமைதியான சந்திப்புகள். இந்த இரட்டை அரசியல் யாரை நோக்கி செல்கிறது? தமிழக தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் இந்த முறை 4 முனை போட்டி நிலவுகிறது. வாக்குப்பதிவு சதவீதமும் 85% தாண்டியுள்ள நிலையில் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்குமா என்பதில் அரசியல் நோக்கர்களிடையே சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த சூழலில்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தவேக தலைவர் விஜய் ஆகியோரின் பிரதிநிதிகள் இடையே முதற்கட்ட பேக் சேனல் பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருப்பதாக கூறப்படுகிறது. நம்பத்தகுந்த வட்டாரங்களின்படி சென்னையில் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு ரகசிய இடத்தில் இந்த சந்திப்பு நடந்துள்ளது. இதில் டிவிகே தரப்பில் மிக முக்கியமான இரு பெரு தலைவர்களும், அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நெருக்கமான ஒரு முக்கிய புள்ளியும் கலந்து கொண்டதாக தெரிகிறது. இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் முக்கிய நோக்கம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அமையும் ஆட்சி குறித்த பிளான் பி என்று சொல்லப்படுகிறது. மேஜிக் நம்பர் சிக்னல். ஒருவேளை அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை விட சில இடங்கள் குறைவாக பெற்றால் டிவிகேவின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. தவேக தரப்பிலிருந்து துணை முதலமைச்சர் பதவி அல்லது மிக முக்கியமான துறைகள் கேட்கப்பட்டிருக்கலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் பேச்சு அடிபடுகிறது. இரண்டு கட்சிகளுமே திராவிட கொள்கைகளில் சில மாற்றங்களை விரும்புவதாலும் ஆளுங்கட்சியான திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் இணைவதாலும் இந்த கூட்டணிக்கு வாய்ப்பு அதிகம் என கருதப்படுகிறது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனித்து போட்டி என்று அறிவித்த விஜய் யாரிடமும் கூட்டணி இல்லை என்பதில் உறுதியாக இருந்தார். ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய சூழல் என்பது முற்றிலும் வேறானது. தமிழகத்தின் அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுக்கும் நோக்கத்திலும் இத்தகைய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று டிவிகேவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் கருதுகின்றனர். கடந்த 2021 தேர்தலில் நூலிழையில் ஆட்சியை இழந்த அதிமுக இந்த முறை எந்த ரிஸ்கும் எடுக்க தயாராக இல்லை. பாஜக உடனான உறவில் சில சிக்கல்கள் நீடிக்கும் நிலையில் இளைஞர்களிடம் பெரும் செல்வாக்கு பெற்றுள்ள விஜயின் தவேகாவை அரவணைத்துச் செல்வது நீண்டகால அரசியலுக்கு பலம் சேர்க்கும். இது எடப்பாடி பழனிசாமி தரப்பு கணக்கு போடுகிறது. தற்போது முடிந்துள்ள பேச்சுவார்த்தை வெறும் முதற்கட்டமே. வாக்கு எண்ணிக்கை முடிந்து முடிவுகள் தெளிவாக தெரிந்த பின்னரே அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும். அதுவரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என இரு தரப்புமே மௌனம் காக்கின்றன. இருப்பினும் இந்த ரகசிய பேச்சுவார்த்தை குறித்த தகவல் வெளியானவுடன் தமிழக அரசியல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. ஒருவேளை அதிமுக தவேக இணைந்தால் அது தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை.